ஐயா ஐயா சேர்மன் சேர்மன் இன்று நமது திருமணத்துடைய குறிஞ்சியின் 73ஆம் ஆண்டு குரு பூஜை விழா காலை சுமார் 5 மணியிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக தற்போது மேடை நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்ற ஐயன் திருவள்ளுவருடைய நாமத்தை வணங்கி தற்பொழுது மேடை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. காலத்தால் சேர்த்தால் மான பெரிது என்று ஐயன் திருவள்ளுவருடைய வாக்குக்கு உரிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியா இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட பெரியதாக ஐயன் திருவள்ளுவர் குறிச்சென்றார். ஆனால் நமது தமிழ்நாடு ஆயுசங்கத்துடைய மாநில தலைவரும் திரு ஆலங்காடி மூடி அகோர தர்ம சிவாச்சாரியார் திருமணத்துடைய உயர்மட்ட குழு கௌரவ தலைவருமான சேலம் விநாயக மிஷன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவர்கள் நமது சமுதாயத்திற்கு அளப்பரிய அரிய சேவை செய்துள்ளார். அந்த சேவை பெரியதானது. ஏனென்றால் கடந்த 2000ற்கு பிறகு நடைபெறாத தேர்தலை நடைபெறுவதற்கு பல முயற்சிகள் செய்து இன்று இந்த 73வது குருபூஜை விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் காரணமாக இருந்த நமது அன்பு தலைவர் உயர் திரு டாக்டர் திரு ஏஎஸ் கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு என்ற இந்த அறங்காவலருடைய குழுவின் தலைவர் உயர் திரு டி சச்சிதானந்தன் பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை களின் பெரிது என்று ஐயன் திருவள்ளுவருடைய வாக்குக்கு ஏற்ப எங்களுடைய மாநில செயலாளர்கள் இந்த அறங்காவலர் குழு அமைப்பதற்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட எங்களது மாநில செயலாளர் டாக்டர் திரு ஜெயராமன் எம்பிபிஎஸ் டிஓ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இசை பேரரசு நமக்கெல்லாம் ஐயா சீர்காழி என்றால் முன்னால் ஞாபகத்துக்கு வருவது சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய தவ புதல்வர் உயர் திரு சீர்காழி சிவசல்முர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு ஆயுர் சங்கத்துடைய மாநில ஒப்பற்ற தலைவர் முன்னாள் தலைவர் திரு மணிமலையண்ணா அவர்களுடைய தவ புதல்வர் உயர் திரு எம் கார்த்திகேயன் மணிமலையண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
கடந்த ஒரு வருடமாக இந்த மடத்துடைய பொறுப்பை ஏற்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களது அறங்காவலர் குழுவிற்கு முதலில் நன்றியை தெரிவித்து முதலாக செங்கல்பட்டு மாவட்ட அறங்காவலர் உயர் திரு ஏவி சேவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக வடார்காடு மாவட்ட அறங்காவலர் உயர் திரு எஸ் ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தென்னார்காடு மாவட்ட அறங்காவலர் உயர் திரு கே சரவணகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்சி மாவட்ட அறங்காவலர் உயர் திரு ஏ அங்கமுத்து ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்ட அறங்காவலர் உயர் திரு வி.கே. ராமமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மதுரை மாவட்ட அறங்காவலர் அன்பு சகோதரர் திரு ஜி லட்சுமி வாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். திருநெல்வேலி மாவட்ட அறங்காவலர் உயர் திரு ஆர் சங்கர் செட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சேலம் மாவட்ட அறங்காவலர் திரு ஏ மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நீலகிரி மாவட்ட அறங்காவலர் உயர் திரு ஆர் மயில்சாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். கடவுள் வாழ்த்து திரு சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் பாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சக்தி தரும் சித்தி தரும் தான் தெளிவு குருவின் திருமேனி காண்தல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே.
ஆயிரவர்ஷ மடத்தின் 73வது குரு பூஜை திருமடத்தின் புனரமைப்பு துவக்க விழா. மடத்தின் வரலாறும் சிறப்புகளும். திரு ஆலங்காடு இம்முடி அகோர சிவாச்சாரியார் ஆயிரவர்ஷ மடமானது மாற்று மதத்தினரின் கலவரத்தால் கர்நாடகா மாநிலம் மைசூர் மற்றும் மாதேஸ்வரம் வழியாக நெருஞ்சிப்பேட்டையில் உள்ள பாலமலையில் தங்கியிருந்த சமயம் இங்கிருக்கும் நமது ஆயிரவர்ஷ சீடர்கள் அனைவரும் சென்று மடாதிபதியை அழைத்து வந்து மடத்தை ஏற்படுத்தி நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி வந்தனர். இது 250 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வாகும். சுவாமி லட்சுமண நாராயணன் தர்ம சிவாச்சாரியார் நிர்வாகத்தை கவனித்து வந்தார். அவரது மறைவுக்கு பின் சப்தரிஷி சிவாச்சாரியார் கவனித்து வந்தார். இவர்கள் நிர்வாக காலத்தில் தான் மடத்தின் நிலங்களும் சொத்துக்களும் சேர்த்தனர். நமது ஆயிரவர்ஷ சீடர்கள் அனைவரின் நன்கொடைகளை கொண்டு சொத்துக்களையும் நிலங்களையும் சேர்த்தார்கள். 1950 ஆண்டுக்கு முன்னர் மடாதிபதி அவர்கள் மறைந்த பிறகு நமது சமூக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிர்வாக கமிட்டியை ஏற்படுத்தி மடத்திற்கான நிர்வாக திட்டங்களை சீரிய முறையில் தயார் செய்து மேலும் பல வழக்குகளை சந்தித்து நீதிமன்றம் வரை சென்று 1958 தீர்ப்பு பெற்றனர். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சீர்மிகு திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நிறைவேற்றி மடத்தை வழிநடத்தி வந்தனர். இடையில் நிர்வாக செயல்பாடுகள் காரணமாக தற்போதுள்ள மடாதிபதியால் நீதிமன்றங்களில் பல வி. ஜெயக்குமார் அவர்கள், உயர் திரு தவமணி அவர்கள், அறங்காவலர் குழு தலைவர் சச்சிதானந்தம் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட அறங்காவலர் செந்தில்குமார், கோவை ராஜன், விழுப்புரம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல பெரியோர்களுடன் இணைந்து வழக்குகளை சந்தித்தனர். இந்த பிரச்சனைக்கு முதல் தேர்தல் நடைபெற்ற நிலையில் நீதிமன்ற ஆணையால் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இடையில் தற்பொழுது ஒரு இரங்கல் தீர்மானம். நமது திருமணத்தின் தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் அரங்கவரலும் தமிழ்நாடு ஆயுர் சங்கத்துடைய மூத்த துணைத் தலைவருமான தெய்வ திரு ARC விஸ்வநாதன் அவர்களுக்கும், திருமணத்தின் முன்னாள் அரங்காவலரும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியாளர் திருப்பூர் மாவட்ட பள்ளப்பாளையம் தெய்வ திரு தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் மறைவிற்கு இந்த மன்றம் ஒரு நிமிடம் அமைதியை அஞ்சலி செலுத்துகிறது. மாநில தலைவர் திருக்குறள் செம்மல் திரு மணிமொழியனார் அவர்கள் மறைவுக்கு பின்னர் அவரது மருமகன் உயர் திரு AS கணேசன் மாநில தலைவராக பொறுப்பேற்று அவர்கள் சொந்த நிதியை செலவழித்து மடத்தை மீட்டு அவர்களது மாமனார் காலத்திலேயே அறங்காவலர் குழு தலைவர் வேட்பாளராக திரு சச்சிதானந்தம் அவர்களை மீதமுள்ள 11 ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கம் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தி இந்து அறநிலையத்துறையின் மூலம் நடைபெற்ற தேர்தலில் 12 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்து சச்சிதானந்தம் அவர்களை அறங்காவலர் குழு தலைவராக செய்த பெருமை நமது மாநில தலைவர் AS கணேசன் அவர்களே சாரும். அவருக்கு தளபதியாக இருந்த திரு ஜெயராமன் அவர்களே சாரும். அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை பொன்னான இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனார் போன்று நமது ஆயிரவர்ஷ மடத்தை மீட்டு நமது வாழ்நாள் பெரும் உழைப்பை அர்ப்பணிப்பு உணர்வுடன் உயிரோட்டமாக நமது மடத்தை எதிர்கால சந்தையினர் கூட வியக்கும் வண்ணமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் உயர் திரு AS கணேசன் வேந்தர் விநாயகா மிஷன் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சேலம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு ஆயுர்வேத மாநில தலைவர் உயர் திரு மணிமொழியனார் மனைவி கமலம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவரை தொடர்ந்து நமது ஆயுர்வேத மடத்தின் சீர்மிகு பணிகளை ஒவ்வொரு மாதமும் வாரத்தின் 2 நாட்கள் தங்கி இருந்து அயராது பங்களிப்பை தொடர்ந்து வளர்ச்சி பணிக்காக முழு அர்ப்பணிப்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தின் மடத்தின் அறங்காவலர் குழு தலைவர் சச்சிதானந்தம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பெரும்பாலும் தமிழ்நாடு ஆயுர்வேத சங்க செயலாளர் உயர் திரு ஜெயராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு ஆயுர்வேத சங்க மாநில பொருளாளர் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன்.
மேலும் ஊடக மாநில தலைவி அம்மா அனுராதா அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் ஐயா சீர்காழி கோவிந்தராஜனின் புதல்வர் சிவசிதம்பரம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். காலேஜ் ஹவுஸ் ஓனர் உயர் திரு கார்த்திகேயன் IAS நிர்வாக பள்ளி கல்விக்குழு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஆயுஷ சங்க மடத்தின் வளர்ச்சி பணிக்காக எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் அயராது பாடுபட்டு பம்பரமாக சுழன்று உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்ட அறங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு ஆயிர வைசிய மாவட்ட ஒன்றிய கிராம நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஆயிர வைசிய சங்க மடத்தின் விவசாய நல சங்க பெரியோர்கள், குத்தேதாரர்கள், தலைவர், நிர்வாகி மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நமது மடத்தின் சிப்பந்திகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். நேரம் காலம் பாராமல் நமது வளர்ச்சி பணிக்காக முழு ஆதரவையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சமுதாய பெரியோர்களையும், சீடர்களையும், அலுவலக உதவியாளர்களையும், பொதுமக்களையும், பக்த கோடி பெருமக்களையும் உங்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக 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 என அன்பு உள்ளத்தோடு அழைத்து இத்துடன் எனது வரவேற்பை இனிதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்ட அறங்காவலர் உயர் திரு AV சேகர் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். 85ஆம் ஆண்டு முதல் அதில் பணியாற்றிருக்கிறேன். என்னுடைய செயல்பாடுகளை உற்று கவனித்துக் கொண்டிருந்த ஐயா மணிமொழினார் அவர்கள் எனக்கு இந்த மாநில சங்கத்தினுடைய அத்தனை ஆயுர்வேத சங்கத்தினரையும் சந்திக்கின்ற அளவுக்கு என்னை உயர்த்தி ஒரு உன்னதமான இடத்தில் அமைத்து வைத்த முதலில் மணிமொழினார் அவர்களுக்கு எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும், கமலாம்மாள் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை அவருடைய பொற்பாதங்கள் பணிக்கின்றேன். இந்த திருவாலங்காடு இம்மடி அகோர தர்மாச்சல ஆயுர்வேத மடத்திற்கு 73வது ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய மாநில தலைவர், இன்று ஆயிர வைசிய சங்கம் தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரு உன்னதமான பொறுப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு டாக்டர் அவர்களை வருக வருக என இந்த மன்றத்தின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் ஆலங்குடி இம்மடி அகோரவர்களுடைய உறுப்பினர்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் இன்று நாம் அமர்ந்து செயல்பாடு கொண்டிருக்கிறது காரணம் என்னுடைய மாநில தலைவர் அவர்கள் பல முறை பாடுபட்டு இருக்கிறார். அதில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய செயலாளரும் தலைவரும் 20 ஆண்டு காலமாக அரசாங்கத்துக்கு போராடி உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று சாதாரண கஷ்டங்களை அவர் படவில்லை. காலத்தின் கட்டாயத்தை கருதி என்னுடைய சிறிய உரை முடித்துக்கள் அவர்களை பற்றி கூறுகிறேன். பல முறை பல ஆண்டு காலமாக பணம் இவ்வளவுதான் செலவு செய்தார் என்று தலைவராலும் சொல்ல முடியாது, செயலாளர் அவர்களாலும் கணக்கு போட்டு பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தை வாரி வழங்கி நம் எதிரிகளிடமிருந்து இந்த மடத்தை மீட்டு கொடுத்த அவர்களுக்கு என்றென்றும் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாகவும் அறங்காவலர் குழு உறுப்பினர் என்ற சார்பாகவும் என்னுடைய காலத்திற்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகை தந்திருக்கும் எங்களுடைய உழைப்பின் உச்சவாணியாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் அவர்கள் அறங்காவலர் குழு தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றபடியாக சிவசிதம்பரம் ஐயா அவர்களையும், கார்த்திகன் ஐயா அவர்களையும் மற்றும் எங்களுடைய 12 அறங்காவலர்களையும் எங்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்று விவசாய சங்க தலைவர் அங்குசாமி அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். இந்த சங்கம் இன்று சீரும் சிறப்போடு இருக்குது என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் எங்களை பொறுத்த நாங்கள் மட்டும்தான் வந்து உழைக்கின்றோம். ஆனால் மாநில தலைவருடைய குடும்பத்தில் திரு ஐயா அவர்களுடைய துணைவியார் குறைந்தபட்சம் எங்களை எந்த நேரம் இந்த ஆயிர வயசு மடம் எப்படி நடக்கின்றது என்பதை உற்று கவனித்துக் கொண்டு, ஆயிர சங்கத்தையும் எப்படி நடக்குது என்பதை மிகவும் உற்று கவனித்துக் கொண்டு இதை செயல்படுத்தினால்தான் இந்த அளவுக்கு சீரும் சிறப்பமாக நடந்திருக்குது என்பதை எங்களுடைய மனப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சங்கம் இன்று வளர்ந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்கள் ஐயா தலைவர் அறங்காவலர் குழு தலைவர் ஓராண்டு காலமாக எங்களுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் கல்வி உதவித்தொகையும் திருமண உதவித்தொகையும் அத்தனையும் நல்லபடியாக வழங்கி கொண்டிருக்கிறார்.
மேலும் இது சிறப்பாக அமைய வேண்டும், அமைக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த சங்கம் இன்று சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு செயலாளர்களுடைய கஷ்டங்கள் எல்லாவும் ஒரு அளவும் குறையாமல், எள்ளின் மூக்கின் நுனி அளவு கூட குறையாமல் 24 மணி நேரம் எங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்தார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்து மாநில தலைவர்கள் நாங்கள் வழக்காடுகளுக்கு உயர்நீதிமன்றங்களுக்கு செல்லும் பொழுது அவருடைய பணி எவ்வளவு இருக்கிறது இருந்தாலும் எங்களிடம் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு இன்று என்னாச்சு, இன்று ரிசல்ட் என்ன, இன்று என்ன, எங்களை தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொடுத்த எதிரிகளிடமிருந்து மீட்டி கொடுத்த அந்த உத்தம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டிக்கொள்ளேன். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லளவும் குறையில்லாமல் இன்று நாள் வரையிலும் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் மறக்க முடியாது. அதற்கு உறுதுணையாக இருந்து எங்கள் 11 அரங்காவலரும் இந்த குரு பூஜை விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் எங்களுடைய தலைவர் சச்சிதானந்தன் அவர்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்பதை கூறி 1000 வயசு சங்கத்திற்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு எந்த நேரமும் கிடைக்கும் என்பதை கூறி எனக்கு அளிப்பட்ட இந்த காலத்தின் கட்டாயத்தின் கருதி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொண்டு அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நெருஞ்சிப்பேட்டை மடத்தின் குரு பூஜை விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அரங்காவலர்களும் வணங்கி மகிழ்கின்றேன். அமைக்க உதவி இன்று இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்து மேற்கொண்டு பல பணிகள் எங்களது 1000 வயசு சங்கத்தின் மாநில தலைவர் வேந்தர் டாக்டர் AS கணேசன் அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இந்த 1000 வயசு சமூகத்தின் செய்திகளை பற்றி ஒவ்வொரு மாவட்டமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அலைபேசி தலைவியாக அவர்களையும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் IAS கல்வி குழுமத்திற்கு எங்களது சகோதரி திருமதி கமலா மணிமுடியன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் அரங்காவல் குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு பெரிய பொறுப்பில் எங்களை எல்லாம் உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த எங்களது நல்ல உதவி கொண்ட அந்த பட்டியலின் தொகை ரூபாய் 50,000 திருவாரூர் மாவட்ட சங்கத்தின் IAS வழிகாட்டுதல் குழு உறுப்பினரும் மாவட்ட பொருளாதார மைய திரு VDR சுப்பிரமணியம் அவர்கள் மூலம் வழங்குவதில் பெருமை கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அதனை மாநில தலைவர்களை பெற்றுக்கொண்டு மென்மேலும் இந்த 1000 வயசு பத்திரிகை மெருகேறி இன்னும் பல புகழ்களை அடைய வேண்டும் என்று இந்த மடத்தின் அருள்மிகு சுவாமி அவர்கள் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அரங்காவலருக்கு நன்றி. காவலர் அன்பு சகோதரர் திரு மயில்சாமி அவர்கள் 2 நிமிடம் உங்கள் முன். 1000 வைசிய மடத்தின் குரு பூஜை திருவிழாவினை முன்னிட்டு வருகை புரிந்திருக்கும் 1000 வைசிய சிஷியர்களே மற்றும் 1000 வைசிய சொந்தங்களே, இந்த விழாவிற்கு நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய AS கணேசன் சார் அவர்களே மற்றும் அனுராதா மேடம் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, 1000 வைசியர் மடம் என்றால் நமது தலைவரும் தலைவியும் இல்லாமல் இல்லை என்ற ஒரு கருத்திற்கு சிவசக்தி போல் நம்ம அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கும் நமது மாநில தலைவர் மற்றும் அவர் துணைவியார் அவர்களுக்கும் நான் சார்ந்த நீலகிரி மாவட்ட 1000 வைசியர் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்த மடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறி. எல்லாவற்றிற்கும் மேலாக நமது பீஸ்மர் மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் ஜெயராம் சார் அவர்கள் எனக்கு
இந்த வாய்ப்பை நல்கியதில் அவருடைய பங்கும், எங்களது கோவை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பழனிசாமி அண்ணன் அவர்களோட பங்கும் பெரும் பங்கு. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இப்படி ஒரு மடம் இருக்கிறது என்பதே எங்கள் மாவட்டத்திற்கு தெரியாது. அதை இன்று தமிழ்நாடு அளவுக்கு நீலகிரி மாவட்டத்திலேயும் ஒருவர் இருக்கிறார் என்பதை தெரிய வைத்ததில் எங்களது பழனிசாமி அண்ணனுக்கும் எங்களோட டாக்டர் ஐயா அவர்களுக்கும் எங்களது மாநில தலைவருக்கும் ஒரு பெரிய பங்கு உள்ளது என்பதை பெருமிதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மடத்தை மீட்க நம் முன்னோர்களும் நமது இந்நாள் தலைவர் அவர்களும் மிகவும் சிரமம் எடுத்து காப்பாற்றி நமது சமுதாயத்திற்காக இதை மீண்டும் ஒப்படைத்துள்ளார்கள். இதை நல்ல வழியில் நாங்கள் 12 அறங்காவலர்களும் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்வோம் என்பதற்கு முதல் உதாரணம்தான் இன்று ஊற்றுகோல் என்ற கால்கோள் விழாவை நாம் செல்வோம். இதில் நாங்கள் எங்கள் பங்கை எங்கள் உயிருள்ள வரை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். அந்த நிறைவேற்றம் உங்களால் தான் முடியும் என்பதும் இந்த இடத்தில் எனது தனிப்பட்ட கருத்தாகவே சொல்லிக் கொள்கிறேன். எங்களை எல்லாம் அரவணைத்து அறங்காவலர்கள் 11 பேரையும் தன் பிள்ளைகள் போல் பாவித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையிலும் எப்படி சொன்னால் நாங்கள் வேலை செய்வோம் என்பதை தெரிந்து வைத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆசானாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய எங்களது அறங்காவலர் குழு தலைவர் மரியாதைக்குரிய சச்சிதானந்தன் அண்ணா அவர்களுக்கும் எனது தனிப்பட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது சமுதாய வளர்ச்சி, நமது மடத்தின் வளர்ச்சி, இதுபோல் நாம் ஒற்றுமையுடன் பல்வேறு செயல்களை இணைந்து செய்ய நமக்கு மாநில தலைமை உறுதுணையாக இருக்கிறது. ஆகவே அந்த உறுதுணையுடன் இந்த ஓராண்டு காலமாக நல்ல விதமாக கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகை மடத்தால் முயன்ற அளவு எங்களது திருமணத்தின் அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது தமிழ்நாடு முழுக்க அறிந்த ஒரு விஷயம். அது மேலும் மெருகேற இந்த ஆண்டு அவரை மீண்டும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உதவித்தொகை அளிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளோம். அதை சரி செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, திருமணத்தின் உதவித்தொகையும் கிடைக்கிறது, நமது 1000 வயசியரின் உதவித்தொகையும் கிடைக்கிறது. அதேபோல் நமக்கு அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய உதவித்தொகையும் 2025 நமது சமுதாயத்துக்கு கிடைக்க நானும் எங்களது அறங்காவலர் குழு தலைவரும் மற்றும் அறங்காவலர்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம். அரசாங்க சலுகையும் கிடைக்கும் என்பதை விரைவில் தெரிவித்து நமது மாநில தலைவரும் மற்றும் செயலாளர்கள் அவர்களிடம் நிச்சயமாக உறுதியளித்து எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அறங்காவலருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த மடம் சிறப்பு வாய்ந்த நிதியை கொண்டு செயல்படுகிறது என்றால் அது குத்தகைதாரர் கொடுக்கும் நிதியில் இருந்துதான். அந்த அடிப்படையில் குத்தகைதாரர் சார்பாக வாழ்த்துறை வழங்க குத்தகைதாரர் நல சங்கத்துடைய தலைவரும் ஓய்வு பெற்ற ஆடிட்டருமான ஐயா திரு அப்பாச்சாமி அவர்களை உங்கள் முன் வாழ்த்தி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். மாநில சங்கத்தின் தலைவர், விநாயகா மிஷன் நிகர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களுக்கும் அவர்களது துணைவியார் டாக்டர் அனுராதா கணேசன், துணைத் தலைவர், விநாயகா மிஷன் கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து இந்த மடத்தை சீரும் சிறப்புமாக கட்டி காத்த டாக்டர் ஜெயராமன் மாநில தலைவர், மாநில செயலாளர் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சிஷியர்கள், திருமடத்தின் அறங்காவலர் குழு தலைவர், எங்களோடு அன்போடும் பண்போடும் எங்களை அரவணைத்து செல்லும் அறங்காவலர் குழு தலைவர் டாக்டர் அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கும் அவர்களோடு துணை நிற்கின்ற அறங்காவலர்களுக்கும் எங்களுடைய விவசாய சங்க உறுப்பினர்களுக்கும்
அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக பேச வேண்டும் நினைத்தேன். காலம் கருதி இந்த திருமடம் கடைசியாக இந்த மடத்திற்கு மடாதிபதியாக வந்த சங்கர சுப்பையா அவர்களிடம் எப்படி சிக்கி சின்னாபனமானது என்பதை மட்டும் கூறி உங்களிடம் விடைபெறலாம் இருக்கிறேன். 2012 ஆண்டு காலவாக்கில் சங்கர சுப்பையா அவர்கள் இங்கே மடாதிபதி என்று நீதிமன்ற ஆணையை பெற்று இங்கே வந்து எங்களுக்கு கொடுத்த இன்னல்கள், ஏகப்பட்ட இன்னல்கள், ரொம்ப சிரமப்பட்டோம். அப்பொழுது இந்த திருமணத்தை அவரது பெயரில் பட்டா மாறுதல் செய்து இந்த திருமணத்தையே அவர் இது சுழட்டி கொண்டு செல்ல பல முயற்சிகள் மேற்கொண்டதன் ஒரு இதாதான் ஈரோடு மாவட்ட வருவாய் வட்டாட்சியரிடம் பட்டா மாறுதலுக்காக ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து யாருக்கும் இது தெரியாமல் மடத்தினுடைய இங்கே சிஷியர்களுக்கோ விவசாயிகளுக்கோ யாருக்கும் தெரியாமல் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சந்தர்ப்பவசமாக அன்னை ராஜேஸ்வரியின் அருளால் அன்று எனக்கு கிடைத்த தகவலின்படி 5-6 விவசாயிகள் உடனே கார் எடுத்துக்கொண்டு மாவட்ட வருவாயிடம் ஆட்சியரிடம் சென்று இதற்கு உரிமை உள்ளவர்கள் 1000 விவசாய மாட சிஷியர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் இதில் பார்ட்டியாக சேர்த்து நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி அடுத்த சாமியார் வந்தார். சாமியார் வந்து அவர் டிஆர்ஓ ரொம்ப சத்தம் போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்டார். அடுத்த வாய்தாவுக்கு அண்ணன் டாக்டர் ஜெயராமன் மற்ற நிர்வாகிகள் எல்லாமே வந்திருந்தாங்க. அப்போ நாங்களும் விவசாயிகளும் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு அங்கே டிஆர் ஆஃபீஸில் இருந்தோம். அவர் சாமியார் வரமாட்டார், பேர் கலெக்டர் ரூமில் வந்துக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்கு குண்டர்களை கூட்டி வந்துட்டான்னு சொல்லி வரமாட்டேன்ட்டார். அப்புறம் டிஆர்ஓ சொன்னார், குண்டர்களில் குண்டாக தான் வந்துருக்காங்களுடைய 6 குண்டர்கள் வரல, அவர் வர சொல்லுங்கன்னு விசாரிக்கணுன்னாரு. ஆனால் வரமாட்டேன்ட்டார். ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடியாக செய்யப்பட்டு இந்த மடம் காப்பாற்றப்பட்டது. இந்த மடத்தை காப்பாற்றுவதில் எங்கள் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் பங்கு உள்ளது. அடுத்து இந்த மடத்திற்கு வளம் சேர்க்கும் கருப்புக்கள், வெள்ளக்கல், குவாரிகள் இந்த வளம் மிகுந்த அந்த இதை விற்பனை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வு பெற்ற சர்வேயரை கூட்டி வந்து அளந்து எல்லாம் கல்லெல்லாம் போட்டாங்க. அதே மாதிரி தான் கடைசி நேரத்தில் எங்களுக்கு தகவல் கிடச்சிது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம். டாக்டர் அன்றைக்கி இதை பவானியில் இருந்தார். இதை நானும் வந்தேன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து அவங்கள விரட்டி அடித்து அந்த கருப்புக்கள் வெள்ளக்கல்ல குவாரியை காப்பாற்றணும். இப்படி இந்த மடத்தை வந்து நாங்கள் வந்து ஆரம்ப காலத்து எங்கள் முன்னோர் காலத்தில் இருந்து கரடு மூடாக இருந்ததெல்லாம் வந்து பராமரிப்பு செய்து கிணறு வெட்டி இது மோட்டரை வச்சு எல்லாமே எங்களுடைய சொந்த செலவோடு அந்த பராமரித்து இந்த மண்ணை எங்கள் மண்ணு மாதிரி இது அன்னை ராஜேஸ்வரனுடையது, உங்களுடைய சொத்து, நாங்கள் அதில் ஒரு குத்தகதாரனுடைய அதை பராமரித்து இன்றளவு எந்த ஒரு வில்லங்க விவகாரத்துக்கு உட்படுத்தாமல் இது வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ உங்கள் கண்ணெதிரே இருக்கிற கட்டடங்களெல்லாம் ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மடத்துக்கு வரப்போக நான் இருந்துட்டு நானும் ஒருத்தன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது கையனை தோல் மலை தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே வருவோம். இந்த மடத்தில் தான் தினம் சோறு போடுவாங்க. இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கிறேன். இந்த மடத்தினுடைய உப்பத்தின் நன்றிக்காக இன்றளவும் இந்த மடத்துக்கு எந்த ஒரு வில்லகமும் ஏற்படக்கூடாது என்ன காரணத்துக்காக நாங்கள் விவசாயிகள் ரொம்ப அரும்பாடுபட்டு காத்து வந்துட்டுருக்குறோம். இதுக்கு முன்னே இருந்த நிர்வாகங்கள் எங்களுக்கு எவ்வித ஒத்துழைப்பும் கொடுக்கல. ஒரு நாளைக்கு வந்து அவங்க இப்போ வந்து சேர்மன்ட்ட பேசினா கூட என்னால் பேச முடியாது. இன்றைக்கி சேர்மன் வர அன்னைக்கெல்லாம் கூப்பிடுவார். வந்து கூப்பிட்டு கேட்பார் என்ன பண்ணலான்னு. சில சமயம் நாங்கள் 2 பேர் காரசாரமாக கூட பேசிக்குவோம். 2 நாள் கழித்து அவரே ஃபோன் பண்ணுவார், என்ன தலைவரே 2 நாளாக ஃபோனை காணோம் அப்படிம்பார். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு அறங்காவலர்களோட தலைவர் இந்த மடத்தை கிடச்சிருக்காரு. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு உறுதியான ஒரு தீர்வை செஞ்சு கொடுக்குறன்னு சொல்லி உறுதியளிச்சுட்டு இருக்காரு. வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் பெரியதெல்லாம் எதிர்பார்க்கல. எல்லாமே வந்து எங்கள் ஐயா காலத்தில் பாட்டங்காலத்தில் அப்படி தான் புத்தகதாரர் இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் பசங்க வந்துட்டாங்க, எங்கள் பேரன் வந்துட்டாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு புத்தகதார ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது, நிர்வாகத்தில் எதிர்பார்க்குறது, அதுதான் எதிர்பார்க்குறோம்.
அதை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து இது பண்ணிங்கன்னா இந்த மடத்துக்கு, இந்த அறங்காவலர் குழுவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போம். எங்களோட முழு ஒத்துழைப்பு எப்பயுமே உங்களுக்கு உண்டு. எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். எங்களை மீறி இந்த மடத்திலிருந்து ஒரு செங்கலை கூட யாரும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. இன்னைக்கு ஐயா கணேசன் அவர்கள் இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அடுத்த ஆண்டு இந்த குரு பூஜை அப்போ இந்த மடம் புதுப்பொலியுடன் விளங்குன்னு நான் ரொம்ப நம்பிக்கைக்கிறோம். ஏன்னா அவரால் தான் இது முடியும். அதே மாதிரி 32 ஆண்டுகள் நம்ம சிவன் கோயில் கும்பாபிஷேகம் காணாமல் இருக்குது. ஐயாவுடைய சீரிய முயற்சியால் இதை ரெண்டையும் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனதார நம்புகிறோம். இதில் எங்களுடைய இயன்ற அளவுக்கு ராமருக்கு அணில் உதவியது போல நாங்களும் அணில் பிள்ளைகளாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு உறுதி கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.